ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீசான்ஸ் ஆர்ட் அண்ட் கிச்சன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? நல்லா இருக்கீங்களா? கண்டிப்பாக எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம சேனலை தொடர்ந்து பார்த்துக்கிட்டு வரவங்களுக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை நான் தெரிவிச்சுக்கிறேன். இன்றைக்கி வீடியோ பதிவு எதை பற்றி அப்படின்னாக்கா, உங்களுக்கு பார்த்தோன்னே தெரிஞ்சிருக்கும். வெற்றிலை மாலையை பற்றி தாங்க நான் போடுறேன். அனுபவ ஜெயந்தியை பற்றி வீடியோ பதிவு கொடுத்துருந்தேன். இதை நிறைய பேர் பார்த்துட்ருக்கீங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதுலேயே நான் சொல்லியிருக்கேன், இன்றைக்கி வந்து நான் வெற்றிலை மாலையை எப்படி கட்டுறது, அதனுடைய பலன்கள் பற்றி நான் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதை பற்றி தான் எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷனை உங்களுக்கு டீட்டெயிலாக நான் சொல்லலான்னு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் வந்து 108 வெற்றிலை மாலை கட்டினேங்க. அதாவது 54 அடுக்கு. அது வந்து எண்ணிக்கையில் 108ஆக வரும். இதுக்கு நம்ம நல்லா வெத்தலை வந்து இந்த மாதிரி வெளிர் பச்சை நிறத்தில் இருக்கிற மாதிரி வாங்கிக்கிறது ரொம்ப நல்லது. அடர் பச்சையாக வாங்கி போடக்கூடாது அப்படின்னு ஒரு சிலர் சொல்லுவாங்க. எனக்கு அதை பற்றி கரெக்டான டீட்டெயில் தெரியல. வாங்கிக்கோங்க. ஒரு வெத்தலையும் நல்லா சுத்தமாக அலம்பிட்டு அதை வந்து நல்லா ஒரு சாஃப்டான ஒரு துணியை வச்சு ஒத்தி எடுத்து தொடங்க. அழுத்தி நீங்கள் தொடச்சிங்க அப்படின்னாக்கா கிழிஞ்சிடும். ஒத்தி தொடச்சிட்டு கொஞ்ச நேரம் அப்படியே உலர விட்டுடுங்க. அது நல்லா காஞ்சிரும். அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு நூல் எடுத்து, இதில் நார் உங்கள்கிட்ட இருந்ததுனாலும் நாரை எடுத்து கூட கட்டிக்கலாம். இந்த மாதிரி நூல் இருக்குது, மஞ்சள் கலர் நூல் இருந்ததுன்னா ரொம்ப நல்லது. அப்படி உங்களுக்கு மஞ்சள் கலர் நூல் இல்லை அப்படின்னாக்கா இந்த வெள்ளை நூலில் கட்டாமல் இதுக்கு நீங்கள் மஞ்சள் தண்ணியில் அந்த நூலை நனைச்சிக்கலாங்க. அதுக்கு கொஞ்சமாக மஞ்சள் எடுத்து தண்ணியில் கரைச்சிக்கிட்டு அந்த நூலை அதில் வந்து டிப் பண்ணி எடுத்து நல்லா சுத்தமாக நீங்கள் அதில் தேய்ச்சிங்கனால நூல் வந்து மஞ்சள் நிறமாக மாறிடும். அப்புறம் நீங்கள் இந்த வெத்தலை மாலையை கட்ட ஆரம்பிச்சிடலாம். எப்போவுமே வெத்தலை வந்து காம்பை கிள்ளிட்டு கட்டுறது ஒரு முறை, காம்பை கிள்ளாமையே ஒரு சிலர் கட்டுவாங்க. எனக்கு வந்து சொன்ன பெரியவர் எங்கள் ஊரில் இருக்கிறவங்க என்ன சொன்னாங்கன்னா, காம்பை கிள்ளிட்டு அது வந்து கட்டணும். அது மாதிரி 2 வெத்தலைக்கு ஒரு பாக்கு வீதம் வைக்கணும். அது மாதிரி நம்ம அந்த கொட்டை பாக்கு வைக்கிறோம் அப்படின்னாக்கா முழு பாக்காக வைக்காமல் அதை நசுக்கி வைக்கணும். பாக்கெட் பாக்கு பயன்படுத்தக்கூடாது. இது மாதிரி நிறைய சொன்னார் அவர். நான் வந்து ரொம்ப ஒரு 20 வருஷத்துக்கு மேலே நான் அப்படி தான் கட்டிக்கிட்டு இருக்கேங்க. அதனால் எனக்கு தெரிஞ்சதை தான் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஒவ்வொருத்தங்க ஒரு மாதிரி ஃபாலோ பண்ணுவாங்க. அது அவங்கவுங்களுடைய விருப்பம். ஒவ்வொருத்தங்க ஒரு மாதிரி சொல்லியிருப்பாங்க இல்லைங்களா? அவங்களுக்கு தெரிஞ்ச விதத்தில் கட்டுவாங்க. அது ஒன்று எல்லாருக்குமே காமனுங்க. என்ன அப்படின்னாக்கா, வெற்றிலையோட அடிப்பகுதி வந்து உள்ளேயும் மேல் பகுதி வந்து நல்லா தெரிகிற மாதிரியும் இருக்கும். இந்த பச்சை நிறத்தில் நமக்கு தெரியுது பார்த்திங்களா? அதில் அந்த பகுதியை வந்து மேலே வெளியில் தெரிகிற மாதிரி வச்சுட்டு, பின்னாடி நரம்பு தெரியும் பார்த்திங்களா பேக் சைடு, அதை வந்து உள் பக்கமாக வைக்கணும். அதில் தான் நம்ம வந்து 2 வெத்தலை எப்படி நான் வைக்கணும் அப்படிங்கிறத நான் காட்டுறேன். அதையும் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ அந்த வெத்தலைக்கு மாலை கட்டுறதுக்கு தேவையான அளவு பாக்கை வந்து நான் நல்லா நுணுக்கிக்கிட்டேன். இப்போது நம்ம மாலை கட்ட ஆரம்பிச்சிட வேண்டியதான். இப்போ நம்ம வந்து வெத்தலை வந்து வாங்கிட்டு வந்தோடனே எந்த வெத்தலை வந்து ஓட்டை இருக்குது, எது வந்து ரொம்ப கிழிஞ்சி இருக்குது, அதாவது நுனி வந்து நசுங்கி மடங்கி இருந்தேன்னா பிரச்சனை இல்லைங்க. நுனி வந்து விட்டு போய் கிழிஞ்சி இருந்தாலுமோ அது மாதிரி இருக்கும்போது நம்ம பயன்படுத்தக்கூடாதுங்க. அதை மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நான் வந்து காம்பை வந்து முழுசாக கிள்ளாமல் கொஞ்சம் நுனியில் லைட்டாக கிள்ளிட்டு, இப்போ நான் வெத்தலை வச்சுருக்கேன் பார்த்திங்களா? இந்த மாதிரி வெத்தலையை வச்சு அதுக்குள்ளே நம்ம பாக்கை வச்சு மடிக்கணும். மேல் வெத்தலையில் கொஞ்சம் அளவு பாக்கு வைக்கணும். அது வந்து அவர் என்கிட்ட அந்த பெரியவர் என்ன சொன்னார்னா, நம்ம முழு பாக்கை கொடுத்தா, இப்போ வெத்தலை பாக்கை போடுன்னு சொல்லிட்டு ஒரு குழந்தைகிட்டையோ ஒரு பெரியவங்ககிட்டையோ நீ முழு பாக்கை கொடுத்தா அவங்க எப்படி போடுவாங்க? அவங்களால போட முடியாது இல்லையா? அப்படி இருக்கும்போது நம்ம என்ன பண்ணணும், அதை வந்து நம்ம நுணுக்கி தானே தருவோம், அதாவது நசுக்கி தானே தருவோம். அது மாதிரி தான் நம்ம ஆஞ்சநேயருக்கு மாலை கட்டி போடுறதுக்குமே நம்ம வந்து இது மாதிரி தான் பண்ணணுமா அப்படின்னு அவர் என்கிட்ட சொன்னது. அதே நான் அப்படியே ரொம்ப வருஷமாக ஃபாலோ பண்ணிக்கிட்டு வரேங்க. அதை தான் உங்களுக்கு நான் இந்த இதில் கொடுத்துருக்கேன். நல்லா முதல் வெத்தலை அந்த ஃபஸ்ட்டு இதை வச்சு சுற்றும்போது நல்லா ஒரு 2-3 சுற்றி ஒரு முடிச்சு போட்டுடுங்க. அடுத்து இறுக்கி போடாதீங்க. எனக்கு வெத்தலை வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும். சில நேரம் வந்து கிழிஞ்சு போயிடும். அப்படி கிழிஞ்சு இருக்குது பரவாயில்ல அப்படின்னு சொல்லிவிட்டு அதில் வச்சிடாதீங்க. அதை எடுத்து வச்சுட்டு வேறு ஒரு நல்ல வெத்தலையாக வச்சு கட்டிக்கோங்க. இந்த வெத்தலை மாலையோட எண்ணிக்கை வந்து
ரெட்டைப்படையாக இருக்கணுங்க. 2 2 வெத்தலையாக வைக்கணும். ஒரு ஒரு பாக்காக வைக்கணும். ஒரு சிலர் வந்து 2 பாக்கு வச்சு கட்டுறாங்க. நான் இது வரைக்கும் அந்த மாதிரி கட்டினதில்ல. ஒரு பாக்கு 2 வெத்தலை வச்சுட்டு அது வந்து 9, 18, 27 அது மாதிரி 54 இதெல்லாம் வரும்போது அதோட கூட்டுத்தொகை வந்து 2 வெத்தலை இருக்குதுன்னா 9 அப்படின்னாக்கா 18 வெத்தலை வரும். அது மாதிரி 27 அப்படி இருக்குது அப்படின்னாக்கா 54 வரும். அது 54 வெத்தலை இதுக்காக வச்சு கட்டினோம். அதாவது 54னா 54 அந்த வரிசை கட்டினோம் அப்படின்னா அது வந்து நமக்கு 108 கணக்காகும். அது மாதிரி உங்கள் கோவில் உங்கள் வீட்டுக்கிட்ட இருக்கிற எந்த கோவிலுக்கு நீங்கள் போகிறீங்களோ அங்கே இருக்கிற ஆஞ்சநேயரோட உருவத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மாலை கட்டி போட்டால் நல்லதுங்க. இதிலே நான் உங்களுக்கு காட்டியிருப்பேன் நான் கடைசியாக. இது நான் வந்து பக்கத்தில் ஒரு சின்ன ஆஞ்சநேயர் கோயிலில் வெண்ணெய் சாத்தி வெத்தலை மாலை போட்டது தான். அவர் ரொம்ப குட்டியாக ரொம்ப அழகாக சின்னதாக இருப்பார் அவர். அவருக்கு நான் வந்து 9 இது தான் வச்சு கட்டினேன். அதாவது 18 வெத்தலை தான் வச்சு கட்டி நான் மாலை சாத்தினேன். அது மாதிரி நம்மளுடைய ஆஞ்சநேயரோட உருவத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம கட்டலாங்க. அதில் எந்த தவறும் கிடையாது. ஆனால் ஒற்றைப்படையில் தான் கட்டணுங்க. அதை மட்டும் நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க. இப்போ வந்து நான் வந்து இந்த மஞ்சள் நூலில் வந்து இது மாதிரி வெத்தலை பாக்கு வச்சு கட்டுறது அப்படிங்கிறது நம்மளுடைய எடுத்த காரியங்களில் வெற்றி அடையிறதுக்கும், அதாவது பண வரவு, கடன் அடையிறதுக்கு, நல்ல வேலைவாய்ப்பு கிடைக்கிறதுக்கு, திருமணம் தடை நீங்கிறதுக்கு, இது எல்லாத்துக்குமே குழந்தை பாக்கியம் இப்படி எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் இதில் வச்சு கட்டி நம்ம வழிபாடு பண்ணாலே ஒரு மங்களம் உண்டாகும். நம்ம நினச்ச காரியம் சீக்கிரமே கைகூடும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மஞ்சள் நூலில் இந்த மாதிரி வெற்றிலை பாக்கு வச்சு கட்டி வழிபாடு பண்ணணும். அதே மாதிரி குழந்தைகளுக்கு கல்வி தடை நீங்கணும். குழந்தைகள் கல்வியில் வெற்றி அடையணும். இந்த மாதிரி விஷயம் இருக்குது. இப்போ எக்ஸாமில் வந்து நல்ல மார்க் எடுத்து பாஸ் பண்ணணும். ஒரு என்ட்ரன்ஸ் எழுதுகிறாங்க. அதில் அவங்களுக்கு வந்து நல்ல ரிசல்ட் கிடைக்கணும். இந்த மாதிரிலாம் இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா நல்ல ஒரு 108 வெத்தலை வாங்கிக்கோங்க. நல்லா நுனி காம்புலாம் நல்லா இருக்கிற மாதிரி ஓட்டை இல்லாத மாதிரி வாங்கி அதை நல்லா சுத்தமாக அலம்பிட்டு தொடச்சிட்டு அதே வெத்தலைக்கு பின்புறம் இருக்குது பார்த்திங்களா நரம்பு பகுதி, அதில் வந்து அவங்கள விட்டு ஸ்ரீராம ஜெயம் 108 வெத்தலைனா 108 முறை எழுத சொல்லுங்கள். 54னா 54, 27 வெத்தலைனா 27 வெத்தலைக்கு பின்னாடியும் எழுத சொல்லுங்கள். ஒரு பால் பெண்ணை வச்சு எழுத சொல்லி அதை நீங்கள் இதே மாதிரியே சுருட்டுங்க. அந்த பச்சை நிற பகுதி வந்து மேல் பகுதி வெளியில் தெரிகிற மாதிரி சுருட்டி மஞ்சள் நூலில் கட்டி நீங்கள் மாலையாக சாத்தலாம். அதுக்கு நீங்கள் வந்து காம்பை கிள்ளணுன்ற அவசியம் கிடையாது. அப்படியே நீங்கள் சாத்தலாங்க. அதை நம்ம எப்போ பண்ணணும் அப்படின்னாக்கா வாரம் சனிக்கிழமையில 9 வாரம் செஞ்சாலே போதுங்க. நல்ல ஒரு பலன் கிடைக்கும். அதே மாதிரி இப்போ நம்ம வந்து அனுமர் ஜெயந்தி இதுக்கு நம்ம வெற்றிலை மாலை சாத்திட்டோம் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டுலாம் விட்டுடாதீங்க. தொடர்ந்து உங்களுக்கு என்ன நடக்கணும்னு நினச்சி வழிபாடு பண்ணிக்கிட்டு இருக்கீங்களோ அது நல்லபடியாக நடக்கணும்னு சொல்லிட்டு தொடர்ந்து நீங்கள் 5 வாரமோ இல்லை 9 வாரமோ கணக்கு வச்சு வாரம் வியாழக்கிழமை இல்லை சனிக்கிழமை எடுத்துக்கோங்க. இந்த நாட்களில் நீங்கள் அனுமனுக்கு வெற்றிலை மாலை சாத்திட்டு வந்தீங்க அப்படின்னாக்கா நிச்சயமாக நீங்கள் நினைத்த காரியம் வந்து கூடிய சீக்கிரமே கைகூடுங்க. அதில் எந்த விதமான ஐயமும் கிடையாது. இது வந்து 100% உண்மை. அது மாதிரி நீங்கள் இந்த வெற்றிலை மாலை சாத்தும்போது கண்டிப்பாக ராமநாமத்தை உச்சரிங்க. ராம் 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 ராம்னு சொல்லுங்கள். ஸ்ரீராம ஜெயம் ஸ்ரீராம ஜெயம் சொல்லுங்கள். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு வந்து நன்மையும் செல்வமும் நாளும் நல்குமேன்னு இருக்கும் பார்த்திங்களா, ராமரோட துதி அதை சொல்லுங்கள். இல்லைனா ஸ்ரீராம ராம ராமேரி ரமே ராமே மனோரமே சகஸ்ரநாம தஸ்துல்யம் ராமநாம வரான்மனே இதை சொன்னீங்க அப்படின்னாக்கல நமக்கு வந்து சகஸ்ரநாமம் படித்த புண்ணியமும் கிடைக்கும். அப்படியே ராமரோட அருளால் அனுமர்கிட்டேருந்து நமக்கு பக்கபலமான ஒரு துணை கிடைச்சி நம்மளோட செயல்களில் வெற்றி கிடைக்குங்க. எனக்கு அவர் வந்து ராம தூதர் தான் அனுமர். அனுமர் வந்து ராமபிரான் வந்து வெற்றி பெற்றுட்டார் அப்படின்னு சொல்லிட்டு சீதா பிராட்டிக்கிட்ட சொல்ல போகும்போது அங்கே அசோகவனத்தில் இருந்த சீதா பிராட்டி அவருக்கு வந்து அர்ச்சனை போட்டு அந்த நேரத்தில் ஒரு நல்ல செய்தி சொல்கிறாங்க அப்படின்னாக்கா பெரியவங்க வந்து ஆசீர்வாதம் பண்ணுவாங்க இல்லைங்களா, அப்படி வந்து அவங்களுக்கு வந்து பிளெஸிங் பண்ணுறதுக்காக அவங்கக்கிட்ட அர்ச்சனை இல்லை. அந்த நேரத்தில் அவங்க வந்து பக்கத்தில் இருந்த வெற்றிலை கொடியிலேருந்து அந்த வெற்றிலையை பறித்து ஆஞ்சநேயருக்கு போட்டாங்களாம். அதனால் இந்த வெற்றிலை மாலை சாத்துகிற வழக்கம் வந்து ராமாயண காலத்துலேருந்தே இருந்திருக்குது.
அதை தான் நம்மளும் இப்போ ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ நமக்கு நிறைய பேர் சொல்கிறதுனால நிறைய விஷயங்கள் நமக்கு தெரிய ஆரம்பிக்குது. அதை நம்ம செய்யும்போது அதாவது நமக்கு 100% அந்த ரிசல்ட் கிடைக்கணும் அப்படின்னு மனசார பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு, எந்தவித ஐயமும் இல்லாமல், அதாவது மனசில் வந்து இது நடக்குமா? இது பண்ணால் செய்யலாமா? 9 வாரம் போடணுமா? 1 வாரம் தட்டிடுச்சுன்னா என்ன பண்ணுறது? அப்படிலாம் பண்ணாதீங்க. அடுத்த வாரம் அப்படியே கன்டினியூ பண்ணிட்டு பண்ணுங்கள். ஆனால் எதுவுமே முழு நம்பிக்கையோட இது நடந்தே தீரும்பா, எனக்கு நடந்துடுச்சு அப்படின்ற ஒரு நெனப்பில் வந்து நீங்கள் பண்ணுங்கள். நிச்சயமாக ஒரு நல்ல ஒரு ரிசல்ட்டு உங்களுக்கு கிடைக்குங்க. கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி ஒரு வெற்றிலை மாலை சாத்துறீங்களோ, இல்லை வடை மாலை சாத்துறீங்களோ, ஏதோ ஒன்று செய்கிறீங்களோ, வெண்ணெய் சாத்துறீங்களோ, எது வேணாலும் செய்யுங்களாம். அனும ஜெயந்தி அன்னைக்கு ராமநாமத்தை உச்சரித்து அனுமானை வந்து நம்ம வழிபட்டுக்கிட்டு வந்தாலே போதுங்க. ரொம்ப நல்ல பலன் நமக்கு கிடைக்கும். நம்ம நினைத்தது, நம்மளுடைய காரியங்கள் விரைவில் கைகூடும். இந்த வீடியோ பதிவு மூலமாக எனக்கு தெரிஞ்ச விஷயத்த உங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருக்கிறதால எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உங்களுக்கும் எல்லா விதத்துலேயுமே எல்லாமே அந்த இறைவன் அருளால் நல்லபடியாக நல்லதே நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வெத்தலை மாலை கட்டி வச்சாச்சு. இது வந்து 108 54 அடுக்கு 108 வெத்தலை வரா மாதிரி கட்டிட்டேன். அதாவது இரட்டைப்படையில் தான் கட்டணுங்க, அதை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. வெத்தலை வந்து நல்ல வெத்தலையாக பார்த்து நல்லா அழகாக கட்டிட்டு உங்களோட கையால் கட்டி போயிட்டு அனுமனுக்கு போயிட்டு அவரோட ஆசீர்வாதத்தை நீங்கள் நாளைக்கு வாங்கிக்கிட்டு வந்துடுங்க. அவ்வளோதான், எல்லா காரியமும் நமக்கு 100% நடந்து முடிஞ்சிருச்சு, வெற்றி பெற்றுட்டோம் அப்படின்ற நினப்பில் நம்ம சந்தோஷமாக இருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு நான் எந்த கோவிலுக்கு போகிறேன் அப்படிங்கிறத, ரொம்ப சூப்பரான கோவில், ரொம்ப ஸ்பெஷலான கோவில், எங்கள் ஏரியாவிலேயே ரொம்ப பிரபலமான கோவில் அது. அந்த கோவிலுக்கு போயிட்டு அங்கே வந்து அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு வீடியோ ஷேர் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பதிவை இதோட நான் முடிச்சுக்கிறேன். நாளைக்கு வேறு ஒரு வீடியோ பதிவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளவு நேரம் பொறுமையாக இந்த வீடியோ பதிவை பார்த்துக்கிட்டு வந்தால் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை நான் தெரிவிச்சுக்கிறேன். உங்களோட ஃபீட்பேக்கை கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு என்னோடய வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.